வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஒரு ஓரியோ கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை சலிச்சு வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சலடையில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஹெர்ஷீஸோட அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 முறை வந்து சலிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து ஃப்ளோர் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து 3 முறை நல்லா சலிச்சு எடுத்துருக்கேன். இதை ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ க்ளீனான ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் போட்டு ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையும் சுகரும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீட் பண்ண வேணாம். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி 6 இன்ச்சு கேக் டின் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் தேய்ச்சிட்டு பட்டர் பேப்பரும் வச்சுருக்கேன். இப்போ வந்து கேக் பேட்டரை வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்மளுடைய கேக் பேட்டர். இப்போ வந்து இதில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ண வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஸ்டவ் டாப்பில் தான் பேக் பண்ண போகிறேன். நான் இந்த அலுமினிய பாத்திரத்தை வந்து 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய கேக் டின்னை வந்து உள்ளே வச்சிடலாம். ஓவனில் எப்படி வந்து பேக் பண்ணுறதுங்கிறது முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும்ல, அதுக்காக வந்து ஒரு வெயிட்டான பொருளை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய கேக் பேக் ஆகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் போல் ஆகும். இப்போ 45 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு. கேக் பேக் ஆயிடுச்சான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரு டூத் பிக்கை வந்து கேக்கோட நடுவில் வந்து குத்தி பார்க்கணும். அது கிளியராக வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு நல்லா கிளியராகவே வந்து வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து எடுத்து ஆற வைக்க போகிறேன். இப்போ ஒரு 10-15 நிமிஷமாக ஆறி இருக்கு. இதை வந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் வந்து பேக் பண்ணும்போது கேக் மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் வந்து எனக்கு அந்த பிளேட்டில் வந்து ஒட்டியிருக்கு. அதுதான் அந்த லேயரு. அது வந்து கையை வச்சு எடுத்துடலாம். அது வந்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா நம்ம வந்து இதை வந்து எடுக்க கூட செய்யலாம். இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பரை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா ஹைட்டாகவும் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி இதை வந்து 4 லேயராக வந்து கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் சோக் பண்ணுறதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1/2 கப் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து கேக்கில் வந்து சேர்த்துக்கலாம். இதை நான் இன்றைக்கி ஓரியோ கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கவர் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். நடுவில் இருக்கிற க்ரீம் வந்து ஒயிட் கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 30 ரூபா பேக்கெட்டு.
இப்போ வந்து இதில் இருக்கிற பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் இருக்கிற க்ரீமை வந்து ஒரு நைஃப் வச்சு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பிஸ்கட் வந்து கிடச்சிருக்கு, கொஞ்சமாக வந்து க்ரீமும் வந்து கிடச்சிருக்கு. இந்த பிஸ்கட்டை வந்து 2-3 உடைச்சி ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைக்கக்கூடாது, திருன்னு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து விப்பிங் க்ரீமில் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கேக்குக்கு தேவையான க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற பவுலை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பில்ஸ்பெரியோட விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து மொத்தமாக வந்து எடுக்க போகிறேன். அதே மாதிரி நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து நல்ல லிக்விட் ஃபார்மில் இருக்கணும், எந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸும் வந்து இதில் இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இது வந்து தலைகீழாக கவுத்துனாலும் வந்து அந்த க்ரீம் வந்து கீழே விழாது, அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் க்ரீம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து கேக்கோட டாப்பில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒயிட் க்ரீம் தான் வேணும். அதுக்காக தான் இப்போவே வந்து எடுத்து மாற்றி வைக்கிறேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ மீதி இருக்கிற க்ரீமில் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிஸ்கட், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து 2 பேட்சஸாக வந்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட் வந்து இதில் சேர்க்கும்போது க்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கானது மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வரும்போது. இப்போ வந்து 2வது பேட்சும் போட்டிருக்கேன், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போ பிஸ்கட்டில் இருந்துச்சுல க்ரீம், அதையும் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து சரியாக வந்து பீட் பண்ண வரல, அதனால் வந்து கொஞ்சம் வந்து விப்பிங் க்ரீமையும் சேர்த்து வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை இப்போ இதையும் வந்து நம்மளோட விப்பிங் க்ரீமில் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து எல்லாம் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த க்ரீமில் வந்து ஓரியோ பிஸ்கட்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த க்ரீமு. இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து க்ளீனான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறேன் இதை. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். நான் விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கிளேசிங் கிடைக்கும். நம்ம இதை வந்து கேக் மேலே வந்து ட்ரிப் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட கேக் நல்லா ஆறி இருக்குது. இதை வந்து லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக வந்து 4 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் செரட்டட் நைஃப் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். நார்மல் நைஃப் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈவனான லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக்கை வந்து செட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக வந்து 10 டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தோம்ல ஃபஸ்ட் லேயர் கேக், அதை வந்து வைக்கிறேன். இதை வந்து சுகர் சிரப் வச்சு நல்லா வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் வந்து எந்த சூடும் இல்லை, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து வைக்கிறேன். இதை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சாக்லேட் கனாஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2வது லேயர் கேக்கு வைக்கிறேன். அதே ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே அந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து வைக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் கனாஷ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் சேர்த்துக்கணும், இல்லைனா க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சாக்லேட் கனாஷ் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3வது லேயர் கேக் வைக்கிறேன். இதையும் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்த சுகர் சிரப் மொத்தமாகவே வந்து இந்த கேக்குக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து வைக்கலாம். இதையும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சாக்லேட் கனாஷ் வந்து வைக்கலாம்.
வச்சு அதையும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் கனாஷ் வந்து ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்கும் ட்ரிப் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் லேயர் கேக் வைக்கிறேன். இதையும் வந்து சுகர் சிரப் வச்சு சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக க்ரீம் போட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துப்பேன். எனக்கு அப்போ தான் ஃபைனல் கோட்டிங் கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். இதையும் அப்படியே வந்து 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ 1/2 hour ஆயிருக்கு, ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்காக க்ரீமை வந்து கேக்கோட டாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன். ஒவ்வொரு டைம் ஃபினிஷ் பண்ணும்போதும் பேலட் நைஃப் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து பண்ணும்போது சீக்கிரம் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இதுக்கு மேலே வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ட்ரிப் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து இதை வந்து 1 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கு, ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். சாக்லேட் கனாஷ் வந்து கேக்கோட டாப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து ஈவனாக வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் கனாஷ் 1:2 ரேஷியோவில் பண்ணுறதுனால நம்மளுக்கு ட்ரிப்பிங் எல்லாம் வந்து சூப்பராக அப்படியே நிற்கும். நம்ம நினச்சது மாதிரி அப்படியே ட்ரிப் ஆகி நிற்கும். இப்போ வந்து கேக்கோட டாப்பில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து மீதி இருந்த சாக்லேட் கனாஷை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து அதோட டிப்பை கட் பண்ணிவிட்டு ட்ரிப் பண்ணி விடுறேன். இப்போது ட்ரிப்பிங் எல்லாம் அப்படியே நிற்கும். அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். கேக் வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட சாக்லேட் கனாஷ் வந்து லைட்டான ஒரு சூடு வேணும். அப்போ தான் வந்து இந்த ட்ரிப்பிங் நம்ம நினச்சது மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து கொடுக்கலாம். ஃபுல்லாக வந்து ட்ரிப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நாசில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1M இதோட நம்பர். இது ரோசெட்டா பண்ணுற நாசில் தான். இப்போ வந்து இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து க்ரீம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல கொஞ்சம் ஒயிட் கலர் க்ரீம், அதை தான் வந்து ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேக் மேலே வந்து ஃப்ளவர் வந்து வரையலாம். இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுத்து அது ரோஸ் செட் ஆஃப் ஃப்ளவராக இருக்கும். அப்போ நான் வந்து 2 ரொட்டேஷன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து தூக்கி எடுக்கிறேன். அப்படி தான் இந்த டிசைன் வந்து எனக்கு கிடச்சிது. நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணி எடுக்கிறேன். இந்த கேப்பில் வந்து நம்ம ஓரியோ பிஸ்கட் வந்து வைக்க போகிறோம். இந்த ஓரியோ பிஸ்கட் வந்து இந்த மாதிரி பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கேப் விட்டுருந்தோம்ல, அந்த கேப்பில் எல்லாம் வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மினிமம் 2-3 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.